நான் தனுஷ் படம் பாத்தீங்களா? எப்படின்னா இருக்கு குபேரா? குபேரா படம் செம்ம சூப்பரா தனுஷ் அவர் நடிச்சு வச்சிருக்காரு. இது தமிழ் சினிமாவிலே தனுஷுக்கு மறக்க முடியாம ஒரு படமா இருக்கும். ஆக்டிங் எந்த அளவுல இந்த படத்துல புதுசா இருக்கு? தனுஷ் என்ன இத்தனை நாள் தமிழ் டேரக்டர் கூடயே பார்த்தா நடிச்சிருந்தாரு. ஸோ வெளிய டேரக்டரும் நடிச்சிருக்காரு. ஆனா இப்பதான் முறையா தெலுங்குல போய் நடிச்சிருக்காரா. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு எப்படி இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியல. தமிழ் தனுஷை பார்க்கும்போது தனுஷுக்கு சூப்பரா நடிச்சு வச்சுக்கலாம் தான் தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு படம் மாதிரி இருக்கா இல்ல தமிழ் படமும் கலந்து தனுஷ் இருக்கிறதுனால தமிழ் படம் மாதிரி தெரியுதா? ஃபுல்லா தெலுங்கு படம் மாரி தான் இருக்கு. ஸோ தமிழ் படம் மாரி இல்ல, ஃபுல்லா தெலுங்கு படம் தான். அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா படமே வருது. ஓகே, தெலுங்கு படம் தான் அது. தெலுங்கு படம் தான். உங்களுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாமா? உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா படம்? உண்மையாலுமே அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதுல ஸோ அரசியல் இருக்கு, லவ் இருக்கு, காமெடி இருக்கு, ஃபைட் இருக்கு. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல எல்லாமே இருக்கு. கலந்த ஒரு கலவையாக குபேரன் ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு டேரக்டர் நம்ம பத்தி சொல்லி ஆகணும். அந்த படத்தினுடைய டேரக்டர் பேர் பத்தி எனக்கு தெரியல. ஆனா அந்த டேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு தனுஷ் மாரியே தான் இருப்பாரு அவரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு பெரிய லெவலில் பாத்தீங்கன்னாக்கா ஸோ இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஸோ தெலுங்குல மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு டேரக்டர் போல அவரு. ஸோ அதனால தான் தனுஷ் அவர்கள் அவரை நம்பி போய் நடிச்சிருக்காரு. ஒரு பிச்சைக்காரன கேரக்டர் கொடுத்து நீ நடிப்பா, உன்னை நம்பி நான் படம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே தனுஷும் போயிட்டு பிச்சைக்கார கேரக்டர் கொடுத்தாலும் கொடுங்க, ஆனா நான் படம் ஹிட் ஆகணும் போயிட்டு நின்று இருக்காருல்ல. ஸோ அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஓவராலா ரேட்டிங் எவ்வளவு நான் தரலாம்? 5க்கு 5க்கா? 5க்குனா ஒரு 4 கொடுக்கலாங்க. அவ்வளவு நல்லா இருக்கு படம். அவ்வளவு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்கேஜிங்மெண்டா நல்லா எடுத்து போயிருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ஸோ இதுதான் கதையா, அதுதான் கதையா, இவன் தான் வில்லனா, அவன் தான் வில்லனா, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா பட் லாஸ்ட் இடத்துல தான் தெரியும் ஸோ யாரு வில்லனு. நான் கதை எல்லாத்தையும் முன்னாமே சொல்றது 2 செகண்ட் ஆகுது. ஆனா சொல்லிட்டேனாக்கா ஸோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஆர்வம் போயிடும். ஓகேங்களா? அந்த ஆர்வம் போயிடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாமே சொல்லாம ஸோ மேலோட்டமா சொல்றேன். ஓகே, நன்றி. ஓகே.